பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம சேர்ந்து தியானிப்போம். அதில் பார்த்திங்கன்னா முதல் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் நம்மோடு பேசுகிறார். இதை எழுதுகிறவர் யோவான் என்கிற அப்போஸ்தலர், தேவனுக்கு பிரியமான சீஷர். இவர் பத்மோ தீவில் இருக்கிறார். சுவிசேஷத்தின் நிமித்தம் சிறை பிடிக்கப்பட்டு பத்மோ தீவில் அடைக்கப்பட்டவராக இருக்கிறார். அங்கே இருந்து யோவான் காணக்கூடிய ஒரு தரிசனம் இது. இந்த தரிசனத்தில் அவர் கண்ட விஷயங்களை துல்லியமாக அப்படியே எழுதி வைத்திருக்கிறார். ஸோ எழுத்து வடிவம் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் முக்கியமானதாக இருக்குது. வேதம் எழுதப்பட்டு நமக்கு கொடுக்குது. வார்த்தையாகிய தேவன் நமக்கு இந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதெல்லாம் வெளிப்படுகிறார். இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட ஒரு சிறிய புஸ்தகம், அதை குறித்து தான் இந்த வெளிப்படுத்தல் 5 நம்ம தியானிக்கிறோம். உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய புஸ்தகம். இந்த புஸ்தகம் எதை குறிக்குது, இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நம்ம வாசிக்க முடியுது. ஒவ்வொரு அதில் 7 முத்திரைகள் இருந்ததுன்னு வேற போட்டிருக்கு இல்லைங்களா. ஒரு புஸ்தகம் அதாவது இதில் பார்த்திங்கன்னா பிபிலியான் அப்படின்ற ஒரு போட்டிருக்குது. அது என்னென்னா ஒரு சுருளேடு, ஒரு புஸ்தக சுருள் என்பதாக. அதில் 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்கு 7 முத்திரைகள். அந்த முத்திரைகள் எதை குறிக்குதுன்னா, அந்த சீல்ஸை உடைச்சாதான் அதில் இருக்கிறத வாசிக்க முடியும். அந்த சீலை உடைக்கிறதுக்கு யார் பாத்திரவான் என்று சொல்லி அப்படி பாத்திரவான் யாருன்னு சொல்லி ஒரு தூதன் கேட்குறாரு, பலமுள்ள தூதன். அப்போ பாருங்கள், வானத்திலையும் சரி பூமியிலையும் பூமிக்கு கீழே ஒருத்தரும் அதுக்கு பாத்திரவான் இல்லை. அப்படியானால் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள் முக்கியமான நிறைவேற வேண்டிய விஷயங்கள். அதை யாராவது ஒருவர் வாங்கி வாசித்தால் அப்போது தான் அது நிறைவேறுதலுக்கு வருங்கிறத யோவான் புரிந்து கொண்டார். அப்படி வாங்கிறதற்கு ஒருத்தரும் பாத்திரவான் இல்லையேன்னு அவர் கவலைப்பட்டு மிகவும் அழுதேன்னு சொல்கிறார். அப்போது அந்த நேரத்தில் ஒரு மூப்பர் ஒருவர் அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ அழாத, யூதா கோத்திரத்து சிங்கம் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்து சிங்கம். அவர் தாவீதின் வம்சத்திலே வந்தவர். தாவீதின் குமாரனுக்கு ஓசானா என்று பாடுகிறோம். அவர் தான் அந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கும் அதில் இருக்கிற முத்திரைகளை உடைப்பதற்கும் ஜெயம் கொண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்கிறதை கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். இப்போ இங்கே 6ஆம் வசனம் சொல்லுது,
அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ஒரு ஆட்டுக்குட்டியை நம்ம கற்பனை பண்ணிக்கொள்வோம். அந்த மாதிரி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே ஒரு ஆட்டுக்குட்டி நின்று கொண்டிருப்பதை காண்கிறாரு. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கண்கள் இருக்குது, 7 கொம்புகளும் இருக்குது. அதில் 7 கண்கள் எதை குறிக்குதுங்கிறத எழுதுகிறாரு. இது பூமி எங்கும் அனுப்பப்படக்கூடிய 7 ஆவிகளாம், தேவனுடைய 7 ஆவிகளாம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேவனுடைய 7 ஆவிகள் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். ஒவ்வொரு ஆவிகளும் எதை குறிக்குது? ஞானம், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானித்தோம் இல்லைங்களா? ஒவ்வொரு தேவனுடைய ஆவிகள் என்பது எதை குறிக்குது என்று சொல்லி பார்த்தோம். அப்போது அந்த தேவனுடைய 7 ஆவிகள் இந்த ஆட்டுக்குட்டியானவர் மீது இருப்பதை பார்க்குறோம். அதோடு 7 கொம்புகளை பற்றி இங்கே சொல்லலை, ஆனால் நம்ம வாசிக்கிறோம். 7 கொம்புகள் என்பது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வல்லமை, மகிமை, மாட்சிமை, எல்லா கோத்திரத்தையும் ஆளுகை செய்கிறவர். அந்த 7 கொம்புகள் ராஜ்யங்கள். இந்த 7ங்கிறது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், முழுமையை குறிக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்க்குறோம். அடுத்த அது மட்டும் இல்லை, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்குது அந்த ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்குறோம். அப்போது பலி செலுத்துறது என்று சொல்லி வரும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துகிற வழக்கம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பலியாக, தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. யோவான் சொன்னார் இல்லையா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போது பாவம், அதனாலே வந்த மரணம் எல்லாவற்றையும் பரிகரிக்கிற தேவ ஆட்டுக்குட்டி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இங்கே அவர் பார்க்கிறாரு. அப்புறம் 7ஆம் வசனத்தில் அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்கிறார். ஸோ இது முதல்ல ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறவர், அடுத்தது ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லி ஒரு மனித உருவத்தில் அவர் சொல்கிறாரு. சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். இப்போ நான் புரிந்து கொள்கிறேன் எப்படின்னா, அந்த விஷனில் ஜானுக்கு கண்டினியூஸாக திங்ஸ் ஆர் சேஞ்சிங் அண்ட் ஷேப்பிங் அப் இன் த விஷன். முதல்ல சிங்காசனத்தை பார்க்குறாரு, சுற்றிலும் ஒரு 4 ஜீவன்களை பார்க்குறாரு, அப்புறம் மூப்பர்களை பார்க்குறாரு. அவங்க தலையில் கிரீடத்தை அணிந்தவர்களாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே தேவனை ஸ்தோத்தரித்து எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. 4 ஜீவன்களும் எப்பெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுதோ அப்போ அந்த மூப்பர்கள் எல்லாம் தங்களுடைய கிரீடத்தை எடுத்துவிட்டு வணக்கமாய் குனிந்து அவரை ஸ்தோத்தரிக்கிறாங்க. இது பரலோகத்தில் நடக்கிற ஒரு காட்சி. இதை பார்க்குறாரு. அடுத்தது அதே காட்சியில் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆட்டுக்குட்டியானவர் சுருளிடம் வாங்கிறத பார்க்குறாரு. அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபத்தில் வராரு என்பதை புரிந்து கொள்ளுகிறோம். 8ஆம் வசனம், அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தினால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிக்காரரிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்போது புஸ்தகத்தை ஆட்டுக்குட்டியானவர் வாங்கின உடனேயே என்ன நடக்குது? 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் தங்களுடைய சுரமண்டலங்களை வாசிக்கிறாங்க. பரிசுத்தவான்களின் ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். பாருங்களேன், நம்மளுடைய ஜபங்கள் தேவனுக்கு முன்பாக ஒரு சுகந்த ஒரு தூப வர்க்கமாக இருக்குது.
யாருடைய ஜெபங்கள்? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள். இப்போ நம்ம we understand the value of the prayer of the remnant. நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நம்ம ஒவ்வொருவரையும் வேதம் பரிசுத்தவான்கள் என்று தான் அழைக்குது. அப்போ பரிசுத்தவான்கள் செய்யக்கூடிய ஜெபம் ஒரு தூப வர்க்கமாக இருக்குது. இதையும் பார்க்குறாரு. அப்போது இந்த காட்சி என்ன? எல்லாரும் விழுந்து வணங்குகிறாங்க. ஆட்டுக்குட்டிக்கானவருக்கு முன்பாக 4 ஜீவன்களும் அந்த 24 மூப்பர்களும் வணக்கமாக விழுந்து வணங்குறாங்க. இந்த 4 ஜீவன்கள் யாருங்கிறத பற்றி முந்தின அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சிங்கம் ஒரு முகம், அப்புறம் ஒரு மனுஷ முகம், ஒரு காளையின் முகம், அப்புறம் ஒரு கழுகின் முகம் என்பதாக அந்த 4 ஜீவன்கள் என்று குறிப்பிடப்படுவது இதைத்தான். அந்த ஜீவன் முழுவதும் கண்களால் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுது. அப்போது இந்த 4 ஜீவன்கள் எதை குறிக்குது என்பதை வெளிப்படுத்தலில் நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்னா, தேவனுடைய சகல சிருஷ்டிப்பான எல்லாம் அவருக்கு முன்பாக விழுந்து தொழுகின்றது என்பதைத்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா பூமியில் நம்ம இருக்கிறோம். God has created the universe. அதிலே பூமியில் இருக்கக்கூடிய ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், பறக்கக்கூடிய பறவைகள், அதுக்கப்புறம் மனிதர்கள் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டிக்கிறாரு. இவைகள் எல்லாம் அவராலும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நாமும் அவருக்காய் உண்டாயிருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறோம். ஸோ எல்லோரும் இந்த புஸ்தக சுருளையிட வாங்குகிற அந்த மொமெண்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. ஏன் அந்த மொமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா, அந்த நேரத்தில் என்ன நடக்குது? இந்த புஸ்தகத்தை வாங்குவதற்கு ஜெயம் பெற்ற ஆட்டுக்குட்டியானவர் எதில் ஜெயம் பெற்றிருக்கிறார் தெரியுமா? இந்த போட்டிருக்கு பாருங்கள். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனத்திலும் ஜாதியிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். அப்போது அரசாள போகிற ஒரு உரிமை, தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆகக்கூடிய ஒரு உரிமை, அது மட்டுமல்ல மீட்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம். இந்த பூமியில் இருக்கிற எல்லா கோத்திரத்திலையும் சகல பாஷைக்காரர்களும் இருந்து சிலர் மீட்டு கொள்ளப்படுவதை பார்க்கிறோம். அதை மீட்டு கொண்டவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரது இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். அப்போது நம்மளுடைய ரட்சிப்பின் மேன்மை இங்கே வெளிப்படுது. அந்த ரட்சிப்பை நமக்கு தந்த ஆட்டுக்குட்டியானவருடைய மகிமையும் இங்கே வெளிப்படுது. 11ஆம் வசனம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 16,000 1000 1000ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வரியத்தையும் ஞானத்தையும் பெலனையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்போது அந்த பரலோக காட்சியில் தூதர்களும் இருக்கிறாங்க. தேவ தூதர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிற எண்ணிக்கையில் இருக்கிறாங்க? 10,000 10,000 1000 1000. ஸோ வார்த்தையில் விவரிக்க முடியாத எண்ணிக்கையில் தேவ தூதர்கள் சுற்றிலும் இருப்பதை யோவான் காண்கிறார். இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடுகிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லி பாடுறாங்க? ஆட்டுக்குட்டியானவருடைய வல்லமையையும் அவருடைய ஐஸ்வர்யம். எல்லோரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். அந்த 12ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பெலனையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். ஆமேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும்
ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். ஸோ முதல்ல தூதர்கள் சொன்ன அதே வார்த்தையை அடுத்த வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வானத்திலையும் பூமியிலையும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் இருக்கிறவைகளும் அதில் இருக்கிற வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அப்போது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர், அவர் தான் பூமிக்கு வந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. இந்த ரெண்டு பேரையும் ஒரு சேர பார்க்கிறாரு யோவான். அப்படி ரெண்டு பேருக்கும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையையும் அங்கே இருக்கிற இந்த எல்லா சிருஷ்டிகளும் செலுத்துகிறத பார்க்கிறோம். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஸோ இதை அந்த 4 ஜீவன்கள் ஆமேன் என்று சொல்லி ரிசீவ் பண்ணுறாங்க. 24 மூப்பர்களும் விழுந்து வணங்கும்போது சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஸோ நம்ம பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய கர்த்தர், இவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை. ஆனால் வேதத்தில் அவர்கள் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் அவர்களை குறித்து தனித்துவமாக எழுதியிருப்பதையும் பார்க்குறோம். ஏன்னா இங்கே சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற கர்த்தரையும் பார்க்குறாங்க, ஆட்டுக்குட்டியானவரையும் பார்க்குறாங்க. 2 பேருக்கும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறாங்க. ஆனால் முடிக்கும் போது எப்படி சொல்லி முடிக்கிறாங்க பாருங்கள், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி முடிக்கிறாங்க. ஏன்னா இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள் என்பதைத்தான். ஸோ ஒரே தேவனை நாம் தொழுது கொள்ளுகிறோம், வெவ்வேறு தேவர்களை அல்ல, ஒரே தேவனை தொழுது கொள்கிறோம். ஆமேன்.